பில்லிக்கோட்டில் ஒரு சரியான சைஸ் மீன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்னேக் ஹெட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சாப்பிடு ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த இதைத்தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் நல்லா ரிசல்ட்டான சாப்பிடுவது ஜீமைன் பில்லிக்கோட்டுங்கிற ஒரு சாப்பிடுவது. இது ஸ்னேக் ஹெட்டுக்கு இப்போ ஃப்ரெஷ் வாட்டரில் யூஸ் பண்ணணும்னா ஒரு நல்ல ரிசல்ட்டான பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இதுலேயே கோட் டோஸ்ட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் நல்லா ஊக்க போகும். நல்லா இருக்கும். சிங்கிள் ஊக்குக்கு நல்லா இருக்கும். இதை அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதான் ஃப்ராக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கு. எனக்கு சரியா தெரியல, அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா அப்படியே செல்லி மாதிரியே இருக்கும், அப்பர் மாதிரி இருக்கும் ஃப்ராக்கு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டபுள் பீஸாக கிடச்சிச்சு. இது சிங்கிள் பீஸும் கிடைக்கும். அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 180 ருபீஸ் வரும், 185 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது 2 பீஸ் நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் அனிஸ்டேக்கல்ஸில் கிடைக்கும். நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பொருள் தான். ஃப்ரெஷ் வாட்டருக்கு இப்போ மீன் இருக்குது, எனக்கு எடுக்கவே மாட்டேங்குது அப்படின்ற போது இது வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆக்சன்லாம் அப்படியே டவலா டப்பா அடிச்சுக்கிட்டே வரும். 2 வால் வச்சிருக்க மாதிரி அடிச்சுக்கிட்டே வரும். இன்னைக்கு இதை பார்க்கலாம். இது சிங்கிள் ஊக்கு வரும். நம்ம ஊக்கை இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஊக்கு மாட்டுறது வந்து வாமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஊக்கு நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். ஃப்ராக் தனியாக தான் வரும். ஊக்கு ஒரு 50 ரூபா வரைக்கும் வரும். நல்லா குவாலிட்டியான ஊக்கு தான் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும், நல்லா ஊக்கா போகும். இதுதான் ஊக்கு நம்ம ஃப்ராக்ல இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை வாமுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஊக்க மாட்டாத பாருங்க. இப்படி ஊக்க அப்படி உள்ள கூடி எடுத்துட்டு கரெக்டாக அப்படி உள்ள கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து நம்ம ஸ்லிப்பு மாட்டுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக ஸ்லிப் மாட்டுறதுக்கு. அப்புறம் இந்த அளவு இங்கே இருக்குன்னா இந்த நேரத்தில் அப்படி ஊக்கம் எடுக்கணும் கரெக்டாக மாற்றி. எனக்கே அவ்வளோவா தெரியாது, சும்மா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இப்படி ஊக்கு மேலே வந்துச்சுன்னா ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. சிங்கிள் ஊக்கு தான் இருக்கும், ஆனால் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு ஏதாச்சும் மீன் பிடிக்க முடியாமல் பார்க்கலாம். மீன் பிடிச்சக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்க அப்படியே. இப்போ இதோட ஆக்ஷனை பாருங்க எப்படி வருதுன்னு. என்னாச்சு? சிறுசா போடு. இதான் ப்ரோ பெருசா ப்ரோ? பில்லிக்கோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் மீன் தான். நல்லா வெள்ளைன்னு பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஊக்கப்பு எப்படியா இருக்கும் பாருங்க. சிங்கிள் ஊக்கு தான் இருந்தாலுமே ஊக்கப்பு நல்லா இருக்கும். இந்த ஃப்ராக்கில் என்ன இருக்குன்னா நீங்கள் மீன் மாட்டதுமே வேகமாக உடனே எடுத்துடணும். இல்லாட்டி இது என்னன்னா கிழிச்சுக்கிறோம். இந்த ஃப்ராக் வந்து கிழிச்சாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஊக்கு ஏறி இருக்கு, அந்த மாதிரி ஏறிருக்கும். ஜம்ப் ஃப்ராக் மாடல்லே ஏறும் அந்த ஊக்கு வந்து. இந்த மாதிரி சைடில் மட்டும்தான் ஏறும். ஒட்டச்சு எடுத்துருக்கு தர சைடியா. ஃப்ரெஷ் வாட்டருக்கான ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த ஃப்ராக்கு. பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்லி யாருமே மீனும் பிடிக்கல, ரிசல்ட்டே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் பில்லிக்கோட்டு போட்டு எடுத்து வந்தோம். ஓகே, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த மீன் மாட்டிருக்கு.
இதுக்கு நீங்கள் லிப் கிரிப்பரை வச்சு ட்ரை பண்ணுறது நல்லது, கழட்டுறது ஊக்க ரிமூவ் பண்ணுறதுக்கு. மீன் படப்படன்னு அடிக்கும்போது தான் அந்த ஃப்ராகு கிளியறதும் ஏற்படும். கழட்ட முடியல பார்த்தீங்களா, அப்படி தான் இந்த ஃப்ராக்கில் கஷ்டமே. கழட்ட முடியாது தராதரா, நல்லா இதாகிக்கிறோம். எங்கே தலை போட்டு வைக்க, சின்ன சைஸ் தான், சொல்ல முடியாதுண்ணா இருக்கும். நல்லா சைஸ் என்ன தர, நல்லா பரவாயில்ல, உருண்டை தண்டையாக இருக்குது. பில்லிக்கோட்டில் ஒரு சரியான சைஸ் மீன், சரியான சைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு 800 கிராம் வரும். ஆனால் மீன் தான் நல்லா சுத்தமான மீன் மாதிரி இருக்குது, நல்லா வியட்நாம் இறால் மாதிரி இருக்குது மீன். ஆனால் என்ன மீன் தெரில, வியட்நாம் இறாலா என்னன்னு தெரில, நல்லா கலர் மீன், ஒயிட் கலரில் இருக்குது இந்த இடத்துல மீன், சரியான சைஸு. இந்த மாதிரி ஃப்ராக்கு உள்ளே இருக்கும்போது தான் நம்ம டக்குன்னு ஊக்கம் எடுத்துடணும். ஏன்னா டக்குன்னு இந்த ஃப்ராக் வந்து சாப்பிட்றதுனால கிழிச்சிக்கும். எப்போ அதை எடுத்துருச்சு. செம்மண் கலர், செம்மண் தண்ணியில் அப்படி எடுத்து போட்டாங்க. கட் பண்ணி இது பார்த்தீங்கன்னா ஜீமன் பில்லிக்கோட்டு. இப்போ இந்த ஸ்பாட்டில் ஒரு 2 மீன் பிடிச்சிருப்போம். இப்போ சரியாக மீன் அடிக்கல, வேறு ஸ்பாட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். டேய் 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 என்னடா பெருசா, நீ நிப்பாட்டி அடிச்சுக்கலாம் அழகா. தள்ளு தள்ளு, ஊக்கு சரியாக ஏறல. பில்லிக்கோட்டில் ஒரு சின்ன சைஸ் மீன், அந்த மாதிரி தான் ஊக்காகும். இந்த ஃப்ராக்கில் அப்படி ஊக்காகுனா அந்த மாதிரி தான் உடச்சிக்கிட்டு வரும், மூக்கை ஈக்க இல்லை கண்ணை என்னெல்லாம் உடச்சிக்கிட்டு வரும். ஆனால் சிங்கிள் ஊக்கு இருக்கிறனால நல்லாவே ஊக்காகும். நல்லா ஒரு சின்ன சைஸ் மீன், ஒரு 1/2 கிலோக்கு மேலேயே இருக்கும். வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் தனியாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோவா தெரியுதா என்னன்னு தெரில. ஊக்க கழட்டிடலாம். அடச்சை, மீனை மட்டும் ஷூட் பண்ணணும் பக்கத்தில் வந்து. ரொம்ப அங்கேருந்து ஷூட் பண்ணுற பக்கத்தில் இறங்க வேணாம்.
விடுங்க நேராட்டு சின்ன சைஸ் மீன். இதில் ஊக்காதக்குள்ள அந்த மாதிரி சைடில் தான் ஊக்காகும். உடச்சி எடுத்துருக்கு. ஒரு சின்ன சைஸ் மீன். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ராக். அப்படியே மொத்தம் எப்படி எடுத்துருக்கு. அப்படியே கொண்டு வர மாதிரி அப்படியே தான் காட்டு. ஜிமென் பில்லி கோட் சைஸான மீன் தான். வந்துருச்சியா? இந்த ஃப்ராக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் மீன் மாட்டோம். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பிடிக்கலாம். எல்லாமே அதே சைஸ் தானே. அதே இந்த மீன்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அடித்த மீன் இதெல்லாம். அதான் மாட்டுச்சு, அதான் ஊக்காயிக்குச்சு. இந்த ஃப்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அதிகமாக வரும், மீன் பார்த்தீங்கன்னா அதிகமாக மிஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அதான் வந்த மீன், அதான் மாட்டின மீன். இது ஒரு 1/2 கிலோ சைஸ் தான் வரும். இந்த ஸ்பாட்டில் கூட அந்த மாதிரி சைஸ் தான் அடிக்குது அதிகமாக. அதான் வந்து பிடிச்சிச்சு, அதான் மாட்டிக்கிச்சு. நான் பார்க்கவே இல்லை மாட்டினதை கூட. இது அப்படித்தான் ஆகும். மீன் மாட்டுச்சுன்னா ஓடவே ஓடாது. ஏன்னா அந்த செல்லி மட்டும் கிழிஞ்சு வேறு அடிக்குது. அதே தான்ப்பா பெருசு உனக்கு மாட்டுங்க. அண்டுக்குச்சு. வீட்டு வந்துரு வீட்டு வந்துரு வீட்டு எதுக்கு காண்டுக்கிட்டு ஓடாது. இது கொஞ்சம் பரவாயில்லாம சைஸ்னே. மண்டே உள்ள விடு, அப்படி போயிடும். அடிச்சு மாட்டிக்கிட்டு இருக்கோம். எத்தனை மீன் மாட்டிச்சா? ஓடி போச்சு. நான் போட்டேன் மீன் இருக்கா ஓடிக்கிட்டே இருக்குது. கலக்குறது. சரி அதெல்லாம் கட் பண்ணி தான் போட்டு விடுவேன். சிறுசில் ரொம்ப ஓட முடியாது. உடச்சி எடுத்துருக்காது. ஓடையும் உடச்சிட்டு வந்துருக்கா. அதான் சிட்டு போகும்.
இப்போ சீக்கிரமா அது நார்மல் ஊக்கு, அந்த ஃப்ராக் ஊக்கு மாதிரி கிடையாது. இது வந்து உடச்ச மூக்க அதெல்லாம் உடச்சி எடுத்து வரும். சின்ன பீஸ் மாதிரிடா பெருசு இப்போ ஓரளவுக்கு சைஸ். இப்போ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவாக ஒரு 5-6 நாள் தொடர்ந்து எடுத்த வீடியோ. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முடிஞ்சிடும். உடனே பார்த்தீங்கன்னா லூர் நல்லா ரிசல்ட்லாம் லூர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ மீன் அதிகமாக இருக்கிறதுல 100 ரூபா ஃப்ராக் போட்டால் அடிக்கும், இந்த ஃப்ராக் போட்டாலும் அடிக்கும், அது வேற விஷயம். பார்த்தீங்கன்னா இப்போ மீனே எனக்கு அடிக்கல. மீன் இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ராக் போட்டு ஃப்ராக் ஃபிஷிங் பண்ணுறாங்க, அப்படி மீனே எடுக்கல. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ஷனான ஃப்ராக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஜீமென் பில்லி கோட்டை எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் கொஞ்சம் அப்படியே 2 வால் இருக்கனால அப்படி படப்படன்னு அடிச்சுட்டே வரனால ஆக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும், அக்ராலிட்டி கொஞ்சம் மீனுக்கு இதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக ஸ்ட்ரைக் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 185 ருபீஸ் தான் வரும். பூக்கோட சேர்த்து ஒரு 250 முடிஞ்சிடும். ஒரு நல்ல ரிசல்ட்டெல்லாம் 100 ரூபான்னு சொல்லுவேன். நான் போகிற ஸ்பாட்லேயும் அப்படித்தான் நிறைய பேர் ப்ராக்டிசிங் பண்ணுவாங்க, அதனால அவ்வளோவா மீன் அடிக்காது. இதை வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். இதில் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக ஆச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக ஒரு 2 வீக்கில் ஃபிஷிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகும். ஒரு 2 லூர் வாங்கியிருந்தேன் மொத்தமாக, வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதில் ஒரு லூர் பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சு கட் ஆயிடுச்சு, இன்னொரு லூர் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கூட அப்படி கிளியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மவுத்துக்கிட்ட கிளியும், இந்த மாதிரி இப்போ இஷ்யூஸ்லாம் இந்த ஃப்ராக்கில் வரும். மித்தபடி பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ரொம்பவுமே நல்லா ஆக்ஷன் தரா ஃப்ராக்கு. நீங்கள் இந்த மாதிரி எனக்கு மீனே அடிக்கலை அந்த மாதிரிலாம் இருந்தால் ஃப்ரெஷ் வாட்டர்லையும் யூஸ் பண்ணலாம். பாசியில் வந்து கொஞ்சம், ஆனால் பாசியில் கொஞ்சம் மாட்டி மாட்டி வரும். ஆனால் பாசிலேயே மீன் அடிக்கணும் பிடிச்சிருந்தேன். ஆனால் அதை சரியாக வீடியோலாம் காமிக்க முடியல. இந்த லூர் வாங்கி ட்ரை பண்ணுறதா நீங்கள் ஃபிஷ் வித் கணேஷ் டேக்கல்ஸை கான்டெக்ட் பண்ணி அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க எல்லா டிப்ஸையும் சொல்லுவாங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டான லூர் தான். எனக்கு தெரிஞ்சளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். வேணுங்கிற வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.